ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு வீடியோ போடுறேன். இது என்ன வீடியோ அப்படின்னா, எங்களோட சேவிங்ஸ். இது வந்து உண்டியலை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு பிக்கி பேங்க், பிங்க் கலரில் இருக்க ஒரு பிக்கி பேங்க்கு தான். இதுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு 5 ருபீஸ் 10 ருபீஸ் மட்டும்தான் போடணும்னு பிளான் பண்ணி நாங்கள் வந்து போட்டுட்ருந்தோம். இது வந்து பாதி ஃபில் ஆகும்போதே வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். எங்களால் தூக்கவே முடியாது. அசைக்க மட்டும்தான் முடியும், தூக்கலாம் முடியாது. அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சு. ஏன்னா 5 ருபீஸ் 10 ருபீஸ் காயின் மட்டும்தான். எங்கள் வீட்டில் எங்கே நாங்கள் வந்து 5 ருபீஸ் 10 ருபீஸ் பார்க்குறோமோ அதை வந்து இந்த பிக்கி பேங்க்கில் வந்து போட்டுருவோம். அதை வந்து ஒரு 2-3 இயர்ஸாக இருக்கும், 2.5 வருஷத்துக்கு மேலே நாங்கள் வந்து சேர்த்துட்ருக்கோம். இது எப்போ வந்து ஃபுல் ஆகும், நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிகிட்டே இருந்தோம். மோஸ்ட்லி முக்கால்வாசி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து இதில் அதிகமாக காயின் போட்டிருப்பாங்க. ஏன்னா காசு அவங்கக்கிட்ட தானே நிறையா யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட வெளியில் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி சில்லற காசு 5 ருபீஸ் 10 ருபீஸ் இருந்துச்சுன்னா அவங்க தான் வந்து இதில் போடுறது. ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க பசங்க. நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு மாற்றி மாற்றி போட்டி போட்டுட்ருந்தாங்க. கட் பண்ணி அந்த காசெல்லாம் கொட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எவ்வளோ இருந்தது அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் ஒரு 10,000க்கு மேலேயே வந்து இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதை கவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சேவிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில். ஒரு ரூபா சேர்த்து நம்ம அது மொத்தமாக பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக வந்து இருக்கும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம வந்து பிளான் பண்ணாமையே நம்மளால் இவ்வளோ சேர்க்க முடியுது அப்படின்னா, நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்லேருந்து நமக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறது கூட நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கிறதுக்கு கூட நம்ம சேவிங்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து பிள்ளைங்களும் கற்றுப்பாங்க. சேவிங்ஸ் வந்து எல்லாருமே கற்றுக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப நல்ல பழக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.